புத்தளம், கட்பிட்டி, கந்தக்குழி பயிற்சி முகாமினால் ஏற்படுகின்ற உயர் அழுத்த அதிர்வுகள் காரணமாக 2 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கட்பிட்டி, கந்தக்குழி பகுதியில் உள்ள பயிற்சி முகாமை விமானப்படையினர் பல வருடங்களாக பயன்படுத்தி வருகின்றனர். கந்தக்குழி, முசல்பிட்டி, ரெட்பானா மற்றும் சாகரகம போன்ற சிறுவர்கள் விளையாடும் பகுதிகளில் இத்தகைய வெடிப்பொருட்களின் பாகங்களை காணக்கூடியதாக உள்ளது. அடிக்கிற தீரெல்லாம் துண்டு துண்டா வந்து முத்தத்துல எல்லாம் உழுவுரு பிள்ளைய வள வச்சுக்கிட்டே சரியான பயமாயிக்கு. உயர் அழுத்த அதிர்வுகள் காரணமாக சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக சில வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் புத்தளம் மாவட்ட செயலாளரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். கடந்த வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை கேட்ட அதிக சத்தம் தொடர்பில் நான் தேடி பார்த்தேன். மற்ற நாட்களை விட அதிக சத்தம் ஏற்பட்டுள்ளதை அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். நான் இது தொடர்பில் விமானப்படையினரிடம் வினவினேன். அவர்கள் வழமை போல் அறிவித்தல் வழங்கும் நிறுவனங்கள் சிலவற்றிற்கு அறிவித்துள்ளனர். ஆனாலும் மக்களுக்கு அறிவித்தல் விடுக்கவில்லை. இங்கு மற்றொரு விடயம் உள்ளது. மாலை 6 மணிக்கு முன்னர் நிறைவு செய்யுமாறு. ஆனால் இந்த சம்பவம் பிற்பகல் 6 மணியிலிருந்து 8 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன் காரணமாக மக்களிடத்தில் பரபரப்பு ஏற்பட முடியும். இது இன்று நேற்று அல்ல, பல காலமாக நடைமுறையில் உள்ளது. எங்களால் இதனை நிறுத்த முடியாது. அழிவடைந்த வீடுகளை பரிசோதித்து அது தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நான் பணிப்புரை விடுத்துள்ளேன். மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாக விமானப்படையின் ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் சந்திமடி எல்விஸ் தெரிவித்தார்.